இந்த காரகங்கள் இந்த உலகத்தையும் இதே மாதிரி காரகங்கள் ஆளுமை செய்யும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இந்த நவகிரகங்கள் ஆளுமை செய்யும். இப்ப இப்ப ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையை குரு காரகம் வைக்கும். அந்த விதையை நீர் பட்ட உடனே என்ன செய்யுது, அது முளைப்பு திறன் ஏற்பட்டு வேர்கள் உருவாகுது. அந்த வேருக்கு புதன் காரகம். அந்த வேறு உருவான உடனே பச்சையத்தை ஈர்க்குது அந்த தாவரம். அது சூரியன் காரகம். சாரி, அந்த மண்ணை பிடிக்குது வேற, அது செவ்வாய் காரகம். அந்த மண்ணை பிடிச்ச உடனே என்ன செய்யுது, வேறு ஆழமா பதியுது. அதுக்கு நீர் தேவை வேறு வளர்றதுக்கு. அது சுக்கிரனின் காரகம். அந்த வேறு நல்லா ஆழமா போன உடனே அது பச்சையத்தை அப்சர்வேஷன் பண்ணி செடி எவ்வளவு முதல்ல கீழே போச்சோ அந்த உயரத்துக்கு மேல்முகமா அந்த செடி வளர ஆரம்பிக்கும். அது சூரியனின் காரகம். அது மேல்முகமா வளர்ந்து அது பூ விடுறது சந்திரனின் காரகம். அந்த பூ விட்ட உடனே அது காயா மரமா வளருது இல்லையா, அது ராகு கேது காரகம். அந்த மரத்துல பட்டைகள் ஆயில் உருவாகுது இல்லையா, கேஸ் உருவாகுது இல்லையா, அதெல்லாம் ராகு கேது காரகம். கடைசியில் அந்த மரத்தை வெட்டினீங்கன்னா அது சனி காரகம். இப்படி ஒரு கிரக காரகம் என்பது ஒவ்வொரு இடத்திற்கு தக்கபடி அதனுடைய காரகத்தை அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். இப்போ ஒரு நவரத்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் முளைக்கிற அந்த கல் உருவாகிறது புஷ்பராகமே உருவாகும். அதுக்கப்புறம் மரகத பச்சை உருவாகும். மரகத பட்சத்துக்கு அடுத்து அது சிவப்பு கல்லா உருவாகும். சிவப்பு கல்லுக்கு அடுத்து அது வைரமாக உருவாகும். வைரத்துக்கு அப்புறம் மாணிக்கமா உருவாகும். மாணிக்கத்துக்கு பிறகு வெண்ணிற கற்களா உருவாகும். அதுக்கப்புறம் கோமேதகம், அதுக்கப்புறம் வைடூரியம், அதுக்கப்புறம் நீலக்கல்லா. இதுதான் ஒரு கல்லுனுடைய வளர்ச்சி. இப்படித்தான் இந்த கிரககாரங்கள் இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் நவகிரகங்கள் ஆளுமை செய்யறதுனால இதை மொத்தத்துல நவகிரக காரகம் அப்படி என்று அழைக்கிறோம். புரியுதா? கொஞ்சம் புரியுதா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தட்பவெப்ப நிலை தகுந்த மாதிரி ஒவ்வொரு கல்லும் உருமாறும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது உருமாறுறதுனால அது நவரத்தின கற்கள். புரியுதா? இந்த நவரத்தின கற்களை நீங்க அப்படியே நவகிரக காரகத்துக்கும் எடுத்து கற்களை அணியக்கூடாது. ஏன் சார் வெயில்ல உட்காந்துருக்கீங்க, உள்ள வாங்க, இடமா இல்ல. இந்த நவரத்தின கற்களை அப்படியே எடுத்து போடக்கூடாது. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கற்களை நீங்க அணிய வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் நீ விருச்ச இலக்கணமா சிவப்பு கல்லை போடு, கன்னியா இலக்கணமா மரகத பச்சை கல்லை போடு, கன்னியா ராசியா மரகத பச்சை கல் போடுன்னு சொல்லக்கூடாது. அவரவருக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்கு சாதகமான கிரகம் எதுவோ அந்த கிரகத்துக்கு கூட்டிய ரத்தின கற்களை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு நன்மையாக பலன் தரும். இப்போ ஒருத்தருக்கு ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவர் ஜாதகத்துல 6-12 வேலை செய்யறதுனால அவருக்கு ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம் வருது. அப்ப 5-11க்கு எந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த கிரகங்களுக்குரிய நவரத்தின கற்களை யூஸ் பண்ணார்னா கொஞ்சம் ப்ராப்ளங்கள் குறையுமே வெளிய 100க்கு 100 விதியை மாற்ற முடியாது. விதி மாறிடும் சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. யார் சொன்ன? அப்படியெல்லாம் கிடையாது, தெரியாம சொல்றாங்க. ஜாதகத்தை கொண்டு வாங்க, கணிச்சு பார்த்து சத்தமா பேசுங்க. பாவத்தை வைத்துதான் பலன் சொல்லணும். இப்ப கிரகங்கள் செயல்படுகிறதா,
பாவங்கள் செயல்படுகிறதா? நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இப்ப கிரகங்கள் செயல்படுகிறதா, பாவங்கள் செயல்படுகிறதா? இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு தேதியில பிறந்த எத்தனை மணிக்கு பிறந்தாலும் சரி, அந்த ஜாதகர்களுக்கு ஜாதகத்தை போட்டு பாருங்க, கிரகங்கள் அதே இடத்துல நிற்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரே போல நடக்குதா? அப்ப இதன் பொருள் என்ன? கிரகங்கள் பாவங்களை இயக்குகின்றன, பாவங்கள் கிரகங்களை இயக்கவில்லை. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை போய் இந்த கடையில போய் ஒரு ஒரு ஏ4 சீட்டு பேப்பர் ஃபைட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? வாங்கிட்டு வருவீங்களா? வாங்கிட்டு சொல்லுங்க சார். வாங்கிட்டு வந்துடுவீங்களா? உங்க கையில பாக்கெட்ல காசு எல்லாம் வாங்கிடுவீங்களா? அப்ப உங்க பணம் உங்களை செயல்படுத்துதா, நீங்க செயல்படுறீங்களா? அப்ப பாவம் இருந்தாலே அங்க பாவங்கள் நடக்கும். பாவம் இல்லாமல் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா அது பலிதமாகாது. அப்ப பாவம்னா என்ன? பாவம்னா ஐயோ பாவமா தெரியல. வினைன செயல். பாவம்னா என்ன? நீ என்ன லக்னம் சார்? பிரிச்சதா என்ன நட்சத்திர பாவம்? இப்ப கேட்டை 2ஆம் பாதம் போது விசாக 4ஆம் பாதம், அனுசன் 4 பாதம், 5 பாதம் ஆச்சா? கேட்டை அப்ப இது ஒரு 2 7 பாதம் ஆச்சா? அப்ப விருச்சகத்துல 9 பாதத்துல உங்களுக்கு 7வது பாதத்துல தானே உங்களுக்கு லக்னம் விழுது. இந்த 7 அப்படி கனெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்லயும் 7வது பாதம் என்ன நட்சத்திரம்னு பாருங்க. இதுதான் பாவம். புரியுதா? 12 இப்ப கேட்டை 2ல் விழுது அப்படின்னா, கேட்டை 2ல் ஒரு பாதம் விழுதுன்னா தனுசுல 2வது வீடு எந்த பாதத்துல விழுகும்? இங்க கவனிங்க சார். தனுசுல 7வது பாதம் எதுல விழும்? மகரத்துல 7வது பாதம் எதுல விழும்? அப்ப இதுதான் பாவசாரம். இந்த பாதம் தான் இவருடைய பாவத்தை குறிக்குது. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பலன் சொல்றீங்க? 4ல குரு இருக்காரு, 5ல சனி இருக்காரு, 7ல புதன் இருக்காருன்னு சொல்றீங்க. அப்ப ராசியில கிரகம் இல்லாட்டி அந்த ராசியை வேலை செய்யாதா? செய்யுமா செய்யாதா? அப்புறம் எதுக்கு கிரக பலன் சொல்றீங்க? இப்ப எனக்கு 4ஆவது வீட்டுல எந்த கிரகமும் இல்லை சார். 4 3ல இருக்கா சார். 4 சனி 3ல இருக்காரு. அவர் செவ்வாய் சாரத்துல இருக்காரு, செவ்வாயும் 3லயே இருக்காரு. எனக்கு வீடு என்ற யோகம் இருக்கா இல்லையா? யாரும் பார்க்கவும் இல்லை, பேக்கவும் இல்லை. நான் அனுசம் 3ல் பிறந்திருக்கேன். அனுசம் 3ன்னா 4வது பாகத்துல விருச்சகத்துல பிறந்திருக்கேன். எனக்கு 4வது வீடு சதயம் 2ல் வருது. எனக்கு ராகு தசை நடக்கும்போது
நான் 5 சென்ட் 10 சென்ட் இடம் வாங்கினேன். குரு திசை வந்து 3 இடம் வாங்கினேன். இப்போ மொத்தம் 4 வீட்டுக்கு சொந்தக்காரன், 4 இடத்துக்கு சொந்தக்காரன். நான் 12 வீடு வச்சிருக்கேன். நான் 2 பிளாட்டு சும்மா வச்சிருக்கேன். எனக்கு நாளில் எந்த கிரகமும் இல்லை. உங்க கணக்குப்படி நான் எத்தனை வீடு வாங்கினேன், எப்படி வாங்கினேன்? இங்கதான் பாவசாரம் வேலை செய்யுது. எனக்கு 4ஆம் வீடு ராகு நட்சத்திரம், புதன் உப நட்சத்திரத்துல விழுந்ததுனால ராகு திசை புதன் புத்தியில ஒரு வீடு வாங்கினேன். குரு திசையில குரு புதன் நட்சத்திரத்துல இருந்ததுனால எனக்கு 4ஆம் பாவ ஆரம்பமுனே புதன் அமைஞ்சிருச்சு. அதனால குரு திசையில 3 வீடு வாங்கினேன். புரியுதா? கிரகமே இல்லை, ஆனா நான் வீடு வாங்கியிருக்கேன். ராகு திசை புதன் புத்தி வரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்படுறேன். காலையில 10 மணிக்கு 40,000 ரூபாய் ஒரு நண்பர் வந்து கொடுக்குறாரு. 11 மணிக்கு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்றேன். ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் சார். சாப்பாட்டு கஷ்டம் கிடையாது, கஷ்டம். எப்படி வாங்க? அப்ப கிரகங்கள் இங்கு வேலை செய்யவில்லை, பாவங்கள் தான் வேலை செய்கிறது. புரியுதா? அப்ப கிரகங்கள் அமர்வை விட பாவங்கள் தான் மிக முக்கியம். இந்த பாவங்கள் தான் சில நிமிடங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வேறுபடும். புரியுதா? பேப்பர் பேனா வச்சிருக்கீங்களா கையில? எழுதுங்க.